கேன்சர் வந்தவங்க தொடவே கூடாத உணவு எது? நம்பர் 1 சர்க்கரை அல்லது சிம்பிள் கார்போஹைட்ரேட் எதுவுமே. ஏதாவது உடனே போய் இந்த மாரிங்க கோதுமை, சர்க்கரை இந்த மாரி அரிசி வகைகள் கூட குறைச்சிரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் போன உடனே இன்சுலின் அதிகப்படுத்திரும். அதெல்லாம் குறைச்சிரும். அதெல்லாம் இது தொடவே கூடாது. பக்கமே போக்கூடாது. அதுக்கு பதிலா அவங்க சாப்பிட வேண்டிய எல்லா பொருளும் வந்து காய்கறிகளா மட்டும் தான் இருக்க முடியும். காய்கறி தான் மெயின் ஃபுட்டா வச்சுட்டு சாப்பிடணும். அப்புறம் நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பேருக்கு கொஞ்சம் ரைஸ். ஏன்னா வெறும் காய்கறிகள சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக பேருக்கு ரைஸ் வச்சுக்கலாம். பேருக்கு வந்து ரொம்ப கொஞ்சமா அளவு ரைஸ் வச்சுட்டு அதுக்கு நெறைய காய்கறிகள். அதாவது 20% உங்களுடைய ரைஸ் குவான்டிட்டியும், மத்த 80% வந்து காய்கறிகளா இருக்கணும். இதுதான் முக்கியமா பண்ணணும். அதே மாரி ஜங்க் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய எதையுமே தொடக்கூடாது. பொரிச்ச இதெல்லாம் தொடவே கூடாது. சர்க்கரை கிட்டே போக்கூடாது. சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் காஃபி கூட போட்டுக்கூடாது. கிரீன் டீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 கிரீன் டீ தாராளமா குடிக்கலாம். கிரீன் டீல வந்து நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, ஒன்லி ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நோ. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ங்கிறது ஒரு வகையான பலன் தான். கேன்சர பொறுத்தமுடியும் கிரீன் டீ ஹெல்ப் அ லாட். நெறைய விஷயத்துல பண்ணுது. டெப்த்ல போலாம். அத பத்தி நான் ஒரு ஒரு ஃபுல் வீடியோ பேச முடியும். அதனால கண்டிப்பா கிரீன் டீ நான் சொல்ல மறந்துட்டேன். அது கண்டிப்பா எடுங்க. வெறும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் குவான்டிட்டிய பொறுத்துட்டு இத விட எனக்கு நெல்லிக்கால அதிகமா இருக்குங்கிற டயலாக் நான் எங்கேயோ கேட்டுருக்கேன். அதெல்லாம் முற்றிலும் தவறு. நெறைய சயன்ஸ் அதுக்கு பேக்கப் பண்ணுது. கிரீன் டீக்கும் கேன்சர் எந்த அளவுக்கு பிரிவென்ஷனுக்கும் சரி, ரிவர்சலுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு.